எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு சின்ன தகவல், நம்மளில் பல பேர் குழந்தைகள் அழுதாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்கட்டு, பாக்கெட்டில் அடிக்கப்பட்ட அந்த லேஸு, அந்த மாதிரியான ரொம்ப நாள் எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கிற பொருளை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அது மூலிமா குழந்தைங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுப்பதை தவிங்க. மேக்சிமம் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை எல்லாருமே தவிர்த்துடுங்க. அது நம்ம உடல்நலத்துக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி3 ஆட்ஸ் ஒரு நல்ல நிறுவனம், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் நிறைய சலுகைகள் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அதை நம்மளில் பல பேர் தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌன் இந்த மாதிரி அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் முதல்ல அப்டேட் கொடுக்கணும். அப்கிரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன பிளானுக்கு அப்டேட் ஆக நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நிறுவனத்து சைடு இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பிளானுக்கு அப்டேட் ஆகுறீங்க, நீங்கள் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்கள் தான் வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்றத சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு யார் கால் பண்ணாங்களோ அந்த அத்தாரிட்டி மெம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் அனுப்புவாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே பின் அனுப்புவாங்க, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு நடைமுறையாக போயிட்டுருக்கிற விஷயம். சில நபர்கள் சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம அப்டேட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ ஓஎம்மில் இருக்கவங்க, பிஎம்மில் இருக்கவங்க, சில்வரில் இருக்கிறவங்க, கோல்டு, டைமண்டுக்கெல்லாம் கொடுத்தா நிறுவனமே அப்டேட் பண்ணிடுமா தெரியாமல், அது மூலிமா நம்மளுக்கு பயன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி விளையாட்டாக பண்ணிவிட்டு நிறுவனத்துலேருந்து கால் பண்ணி கேட்கும்பொழுது, இல்லை நான் பண்ணலை, குழந்த பண்ணிடுச்சு, தெரியாமல் அப்பா பண்ணிட்டாரு, அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறதா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறுவனத்துக்கு நேரம் தேவையில்லாத வீணாகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு யாராச்சும் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இனிமேல் நிறுவனம் உங்களுக்கு அபராதம், வசூல் கட்டணம் நீங்கள் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தவறுதலாக கொடுத்துட்டு நிறுவனத்துலேருந்து கேட்கும்போது நான் பண்ணலை, செய்யலைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தொகையை உங்கள்கிட்ட கட்டணமாக வசூல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணி உங்களுடைய வருமானத்தை இழக்காதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை நாம் ஏன் மிஸ்யூஸ் பண்ணணும்? சரிங்களா? அதனால் உங்களுக்கு பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள். என்ன பிளானுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் ஒரு டைமண்டுக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு க்ரௌனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவும் தவறுதலாக கொடுக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி கொடுக்குறதுனால நிறுவனத்துக்கு நேரம் நிறைய வீணாகுது. நமக்கு நிறைய இன்கம்லாம் வர வேண்டியது இருக்குது இல்லையா? நிறைய நபர்கள் ஓஎம்லேருந்து அவங்கவுங்க மாதம் எலிஜிபிள் ஆகுனா அந்த அமௌண்ட் போடுறதுக்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதிலெல்லாம் காலதாமதம் ஆகுது. நம்ம செய்யக்கூடிய விளையாட்டுத்தனமான சில விஷயங்களெல்லாம் நமக்கு அந்த சேவைகள் வருவதில் நிறைய காலதாமதம் ஏற்படுது. அதனால் உங்கள் நேரத்தையும் வீணடிக்காதீங்க, நிறுவனத்தினுடைய நேரத்தையும் வீணடிக்காதீங்க. லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை கொடுக்கணும்னா நிறுவனத்துக்கு நாமளும் ஒத்துழைக்கணும். அப்போ தான் நிறுவனம் சரியாக செயல்படும். அதே மாதிரி இந்த ஐஎஃப்எஸ் கூட அக்கௌண்ட் நம்பர் போடும்போதெல்லாம் சரியாக போடுங்க, தவறுதலாக போடாதீங்க. போட்டுட்டிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான கால அவகாசம் கொடுங்க. உடனே நீங்கள் 300 பே பண்ணாலுமே உடனே மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. அதுக்குண்டான சில டைமிங் எடுத்துக்கும். அதேமாதிரி நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை சரி பண்ண லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த டைம் மறுபடியும் விண்ணப்பம் செய்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். அதுக்குள்ளார மேக்ஸிமம் 4-5 டேஸில் வந்துடும். அப்படியே கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுத்துக்குங்க. நீங்கள் எப்படி வந்தாலும் அடுத்த மாதம் தான் போட போகிறீங்க. அதனால் தவறு செய்யாமல் இருங்க. தவறு செஞ்சுட்டு அதை சரி பண்ணுறதுக்கான கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. விளையாட்டுத்தனமாக நாம் செய்யக்கூடிய செயல் சில நேரங்களில் நம்மளுக்குள்ளே பாதகமாக முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி3 ஆட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், பின்கோடு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி3 ஆட்ஸில் இணைத்து விடலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்கு உள்ள ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு உண்டான தகவல் எதோ இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி இன்றைக்கி 6ஆம் தேதி. ஸோ 6/2/2023 மாலை 6:30 மணிக்கு மைவி3 ஆட்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் டெலிகிராமில் லைவாக நம்ம 6 மணிக்கு நம்ம உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்றத கேட்டு பதில் சொல்ல இருக்கிறோம். வாரத்துக்கு 2 முறை பண்ணுறோம். அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் நீங்கள் இந்த லைவில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு 6:30 மணிக்கு கண்டிப்பாக வாங்க. உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி3 ஆட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.